அடுத்ததாக இன்றைய திரையுலக சூழலில் காதல் படங்களை விட ஹாரர் படங்களுக்கு குறைந்தபட்ச வணிக உத்தரவாதம் உண்டு. அந்த வகை நம்பிக்கையில் பார்க் படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமாக உள்ள முருகன் அவர்களுக்கு கரை புரளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க வாழ்த்துக்களோடு இப்போது பேச வைக்கிறோம். முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு, அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நான் ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் முருகன் அவர்களுக்கும் என் மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராஜ் சிங் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குருசூரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினைச்சிருந்தேன், நன்றி தான் சொல்லியிருந்தாங்க, அதனால அந்த நன்றியை ஃபுல்லா நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்ப மறுபடியும் நான் வரவேற்புல வந்துட்டேன். என்னன்னா இந்த படத்துல நான் கேமராமேன ஒரு ஐ டாக்டரா பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். ஏதாவது ஒரு பேராசிட்டமோல் அப்படிதான் தெரியும். ஐ டாக்டர் அது ஸ்பெஷலிஸ்ட். அதனால டெக்ஸ்ட்ல எப்படி ஒரு இயக்குனர் பெரியாரோ அதே மாதிரி இமேஜ்ல ஒரு ஒளிப்பதிவாளர் பெரியாள். அதுபோல மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவருதான் உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவரு தான். அதனால அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் MS மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டர் ஒத்துழைப்புல தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமிழ்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முதற்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டர் இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை, இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டாரதி நல்லா இந்த படத்துல நாங்க சொல்ற மாதிரி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய காமெடி நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள் எனக்கு காமெடி இந்த படத்துல எவ்வளவுன்றத நீங்க திரையில பார்த்து சொன்னீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனா நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டு இருக்க. நீ உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு விளையாட்டுல சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்திருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றத அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா சொன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியில வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னாரு பாருங்க பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் மாஸ்டர் குறைய பண்ணோம்னா அந்த சாங் உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மாஸ்டர் இந்த பாட்டை அவரும் குறைகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு இந்த படத்தை வெளியிடுவதற்கு உரிய இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில நான் ஊர்ல இருந்தேன், கிராமத்துல. முத இந்த சினிமாவை கொண்டு நடிகரும் மாஸ்டருமான ஒரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான்
பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. வடிவேல் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயகிய நூறாய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலை தட்டி கொடுத்து எங்கள் சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோல் மேல் தட்டி கொடுத்து என்னை ஒரு பெரிய ஆளா வருவார் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆதி உதயகுமார் அவர்களை வணக்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கமுலை ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகழறியாத இடத்துல கூட போலீஸ் நுழைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நுழையாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா நினைச்சுங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன் மற்றபடி காஸ்டிங் ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பத்தி நான் ஒரு 2 நாள் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் புடிச்ச திருவண்ணாமலையில பார்க்க போகும்போது என்ன கேட்டார், நான் சார் அடிக்கடி பார்ப்பேன்னா, சார் நீங்க ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவரை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் பிலிம் எடுத்தேன். அதனால ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் குறைஞ்ச டூரேஷன்ல பார்த்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலமா எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சது 60-40 அக்ரிமெண்ட்ல. பார்த்த உடனே ஒரு ஷார்ட் பிலிம்லேயே ஒரு 25,000 30,000 நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த் வராங்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேல நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒன்னும் சொல்லல சார், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல ஹார்ட் வலிக்கும். என்னப்பா சொல்றேன்னாரு. ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஹாப்ல பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் வரலாற்றிலே இல்லாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பாடலையோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படின்னா ஓட்டல சார், சாதாரண ரோட்ல போச்சு அப்படின்ட்டு ஓட்டினான். இதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய வேலை சொல்றது அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பூஜை போட்ட திருநாளில் அது சிறப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி தெரிவித்து பிரார்த்தனை செய்யும் உதவிகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விரைவில் நன்றி.